ஹே கைஸ், நான் தான் உங்கள் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M31s அப்படின்றத இதை பார்க்க வந்திருக்கோம். இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குது, அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நானும் அதுக்கு தான் வந்தேன். 64 MP கேமரா அப்படி இப்படின்னாங்க. சரி, அதில் என்ன தான் இருக்குன்றது இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சாம்சங் கேலக்ஸி M31s அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அது என்ன M31sன்றது மாடல் மான்ஸ்டர் ஷாட் அப்படின்றாங்க. மான்ஸ்டர் ஷாட் இது கேமராக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த மொபைல் வந்து இப்போ கொஞ்சம் இதுவாக போகுது. ஆனால் இன்னும் லான்ச் ஆகலை, இந்தியாவில் இன்னும் வரல. எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து 6th August அப்போ வரப்போகுது. 6th August அப்போ நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ வரல. நான் இருந்தாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றது லாஸ்ட்டில் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி என்னடா இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 MP இன்டெலிகாம் கேமரா இருக்குது. என்னடா அது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. மெயினான ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவோட 64 MP கேமராவில் வந்து உங்களால் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து ஒரு 10 வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். எப்படிடா அதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டச் தான். சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா போதும், அதுவே தானாக நீங்கள் என்ன பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு 10 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது ஒரு செம்ம ஃபியூச்சர். இதோட வேரியன்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துடலாம். கலர் வந்து இன்னும் சரியாக தெரியல. ஆனால் வந்து இதில் என்னென்ன ரேமில் வருது, ஸ்டோரேஜில் வருதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜில் வருது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 19,500 வருது. அதே மாதிரி 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட வருது. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 21,500 வருது. இவ்வளோ வருது, எடா வாங்கலாமா, குவாலிட்டியாக எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் என்னால் சொல்ல முடியும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. வாங்க ஃபஸ்ட்டு கேமராக்குள்ளே போவோம். கேமரா வந்து நான் 64 MP கேமரான்னு சொன்னேன். அதாவது பேக் கேமரா வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா வந்து 64 MP கேமரா, இன்டெலி கேமரா. அதாவது தான் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து 10 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா 12 MP அல்ட்ரா வைடு, அதாவது அல்ட்ரா வைடு வந்து எடுத்துக்கலாம் வீடியோஸை. 12 MP மெகா பிக்சலில் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, 5 மெகா பிக்சலில் வந்து மேக்ரோ கொடுக்குறாங்க. 5 மெகா பிக்சல் வந்து டெப்த்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஓகே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். கேமரா வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக கொடுக்குறாங்க. நம்ம மறந்துட்டோமே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து டியூவல்லாம் இல்லைங்க, வெறும் சிங்கிள் கேமரா தான். சிங்கிள் கேமரா 32 MP. அதாவது 32 MPன்றது நம்மளுக்கு நல்லது தான். ஐ திங்க் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து OnePlus Nordக்கு ஈக்குவலாக இருக்குது. OnePlus Nord இதுவும் OnePlus Nordதும் ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் தான். அதுக்கேற்ற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஷூட் பண்ணலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்லோ மோஷனில் எடுத்துக்கலாம் வீடியோஸை. அது மட்டும் இல்லாமல் வந்து 4Kல வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ரிவர்ஸ் சார்ஜிங்க்கு ஒரு கேபிள் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்க கேபிளை வச்சு நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு பேட்ரி எவ்வளோ நாள் தாங்கும், எப்படி தாங்கும். இந்த 19,500க்கு இந்த பேட்ரி எவ்வளோ தந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். 6000 mAh கொடுத்துருக்காங்க. 6000 mAhன்றது நம்மளுக்கு போதுமானது. இது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ ஃபாஸ்ட். இப்போ சார்ஜர் வந்து சில டைமில் வந்து OnePlusக்குலாம் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஆப்பிள்லாம் எல்லாமே ஒரு ஹையஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது போதுங்க நம்மளுக்கு. ஐ திங்க் இவங்க சொல்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 0லேருந்து 100% வந்து 1.5 மணி நேரத்தில் ஏறும் அப்படின்றாங்க. 1.5 மணி நேரன்றது கொஞ்சம் அதிகன்ற மாதிரி தான் இருக்குது. OnePlus Nordலேயே கொஞ்சம் சீக்கிரமாக ஏறுன்ற மாதிரி சொன்னாங்க. 1/2 hourல 70% ஏறும்னாங்க. ஆனால் இது 1.5 மணி நேரத்தில் தான் ஃபுல் பெர்சன்டேஜ் ஏறும் அப்படின்றாங்க. கொஞ்சம் இருந்தாலும் வந்து சார்ஜர் ஓகே தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து பேட்ரி வந்து செம்மையாக வந்து ஸ்டேபிளாக தாங்கும், பயங்கரமாக தாங்கும். நம்ம வச்சு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். பப்ஜி கேம் பயங்கரம் விளாடலாம். பப்ஜின்னு போது ஞாபகம் வருது. அடுத்து போக வேண்டியது ப்ராசஸர். என்ன ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்டா கோர் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஜிபி என்னன்னு கேட்டிங்கன்னா மாலி கொடுத்துருக்காங்க, G72 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு வந்து மெயினாக சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒன்று முன்னாடி கொடுத்துருக்கணும், இல்லை பின்னாடி கொடுத்துருக்கணும். இதில் எங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா? சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டனை ஆன் பண்ணுற இடத்துலேயே வந்து நம்ம சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் லாக்கும், அது வேண்டாம் அப்படின்னா ஃபேஸ் லாக்கும் இருக்குது. ஃபேஸ் லாக்கும் சூப்பராக செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது வந்து மான்ஸ்டர் ப்ராசஸர், மான்ஸ்டர் கேமரா எல்லாமே மான்ஸ்டர் அப்படின்னு இருக்காங்க, மான்ஸ்டர் ஷாட் அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு
பெர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேமரா தான் இது, இந்த ஃபோனில் வந்து கேமரா தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இது வந்து இந்த எம் சீரிஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வருது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா, பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது வீடியோஸ் மாதிரி நிறைய எடுக்கிறீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரின்னா வந்து இந்த மொபைல் வாங்கிக்கலாம். கேமராவுக்கு சூப்பராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வந்து சொல்லவே தேவையில்லை. டிஸ்பிளே வந்து கொரில்லா கிளாஸ்னாலே கொடுத்துருக்காங்க சூப்பராக. ப்ளஸ் வந்து டிசைனும் வந்து நல்ல லுக்கில் தந்திருக்காங்க. இதனால் வந்து இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஓகே, நம்மளுக்கு எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸு, பேட்ரி, டிஸ்பிளே எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒன்று தான். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி அப்படி பற்றி சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து ஏதாவது மொபைல்ஸ் பற்றி சொல்லணும், இல்லை ஏதாவது லேப்டாப்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் நான். See you soon in next video. Bye.